வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப சும்மா கேட்போம் இல்லையா, நீ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவ, உன் பொழுதுபோக்கு என்ன அப்படின்லாம். இந்த உன் பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் யுவர் ஹாபி, வாட் இஸ் யுவர் ஹாபின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது சமையல் பண்ணுறோம், அது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, இது கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது வண்டியை கூட சர்வீஸ்க்கு விடுறப்ப சொல்லுவாங்க இல்லையா, இது கொஞ்சம் நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம். இந்த இதுக்கு நேரம் ஆகும் அப்படிங்கிறத இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் டைம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களையோ இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு அதிகமாக சொல்லுவோம் இல்லையா, வீட்டை விட்டு வெளியே போகாத வீட்டிலே இரு அப்படின்லாம். இந்த வீட்டை விட்டு வெளியே போகாத அப்படிங்கிறத டோன்ட் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ், டோன்ட் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டோன்ட் கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ், டோன்ட் கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சிலர்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம். இந்த என்னை யாருமே புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறத நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ யாராச்சும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஏதோ ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட்டிங் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, நீ இதை எப்படி பண்ண எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்லாம். இந்த நீ அதை எப்படி பண்ண அப்படிங்கிறத ஹவு டிட் யூ டூ தட், ஹவு டிட் யூ டூ தட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் ஒர்க் சம்மந்தமாக புதுசாக ஒரு பர்சனை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மலாவோ இல்லை கேஷுவலாவோ சொல்லுவோம் இல்லையா, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இந்த உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத ஐ எம் கிளாட் டு see you, ஐ எம் கிளாட் டு see youன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் கிளாட் டு மீட் யூ, ஐ எம் கிளாட் டு மீட் யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்கிட்டையோ இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையோ ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, நீ வீட்டில் இருக்கியா, இப்போ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்லாம். இந்த நீ இப்போ வீட்டில் இருக்கியா அப்படிங்கிறத ஆர் யூ அட் ஹோம் நவ், ஆர் யூ அட் ஹோம் நவ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அது பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்லாம். இந்த இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ, இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ புதுசாக ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஜாயின் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டியூஷன் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட கேட்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி நீ எந்த ஸ்கூலில் படித்த, இதுக்கு முன்னாடி நீ எந்த டியூஷன் படித்த அப்படின்லாம். இந்த நீ இதுக்கு முன்னாடி எங்கே படித்த அப்படிங்கிறத வேர் டிட் யூ ஸ்டடி பிஃபோர், வேர் டிட் யூ ஸ்டடி பிஃபோர்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீ இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்த அப்படிங்கிறத வேர் டிட் யூ ஒர்க் பிஃபோர், வேர் டிட் யூ ஒர்க் பிஃபோர்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறப்ப யாராவது நம்மளை கூப்பிடுறாங்க இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்புறமா வந்து பேசுகிறேன் அப்படின்லாம். இந்த நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் அ லிட்டில் பிஸி நவ், ஐ எம் அ லிட்டில் பிஸி நவ்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப சும்மா கேட்போம் இல்லையா, உனக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்கும், இல்லை உனக்கு எந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம். இந்த உனக்கு எந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.